Hello friends, welcome to our channel GK Easy Crazy. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஸ்பைக் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க க்ரோஷே ஹூக் வந்து 5mm. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மொத்தம் 7 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ யார் வேணாலும் இதை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் பேசிக் பிகினர் ஸ்டிச்சஸ் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்லிப் நாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம நூலை வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக கீழே இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து அந்த லூப்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ கண்டினியூஸாக வர நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். அப்புறம் அந்த லூப்குள்ளே ஊசியை விட்டுட்டு குட்டியாக வர நூலை வந்து கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்லிப் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸ்லிப் நாட் வந்து டைட்டாக போட்டுட்டிங்கன்னா ஊசி வந்து உள்ளே போகாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேப் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போடுறப்போ. அதுக்கப்புறம் 28 செயின்ஸ் வந்து போடணும். டோட்டலாக 28 செயின்ஸ் வந்து வந்துருச்சு. நம்ம இந்த பேசிக் செயின்ஸ் மேலே 28 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரவுண்டு போகிறப்போ ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் தான் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு இப்போ செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, இங்கே அதில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷேக்கு அந்த நூலுக்கு கீழே ஊசியை விட்டு வெளியில் எடுத்துட்டு 2 லூப் ஃபார்ம் ஆகிடும் ஊசி மேலே. இப்போ அந்த 2 லூப்குள்ளேயும் வந்து மூணாவதாக ஒரு நூலை வந்து ஊசி மேலே போட்டு வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இதே மாதிரி இங்கே கண்டினியூஸாக எல்லா 28 செயின்ஸ் மேலேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வரணும். இப்போ இதே மாதிரி அடுத்ததுல வந்துட்டு அந்த நூலுக்கு கீழே ஊசி விட்டுட்டு நூல் வாங்கிட்டு 2 லூப்குள்ளேயும் மூணாவதாக திருப்பி நூலை போட்டு எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம 28 சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த பேசிக்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் க்ரோஷே தான் போடுறோம். அதனால பிகினர்ஸ் கூட வந்து இதை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம். இப்போ 28 செயின் கிட்ட வரப்போ நான் உங்களுக்கு இது எப்படி வந்து நம்ம அடுத்த ரவுண்ட் போகிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரவுண்ட் 1ஓட எண்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டா இந்த ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த லாஸ்ட் செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நூலை விட்டு வெளியில் எடுத்துட்டுங்க. எடுத்துட்டு இப்போது ஒரு செயின் வந்து நம்ம போடணும். இதுக்கு மேலே செயின் போட்டுட்டு இதை வந்து இந்த பக்கமாக திருப்பிடணும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹூக் வர மாதிரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணது வந்து போகிற மாதிரியும் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு கேப் தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்டக்க வந்து திருப்பி நம்ம ரவுண்ட் 2ஓட சிங்கிள் க்ரோஷே வந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் அந்த சிங்கிள் செயின் போடாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் செயின் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். கண்டினியூஸாக வந்து 28 ஸ்டிச்சஸ் வந்து உங்களால் போட முடியும். இப்போ இந்த இடத்துக்கிட்டக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இன்கேஸ் அந்த ஒரு செயின் போடாமல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு இது விட்டுட்டு பண்ணிடுவீங்க. அப்போ கவுண்ட் வந்து தப்பாகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஹைட் வந்து கரெக்டாக வருது பாருங்கள் இங்கே. இப்போ ரவுண்ட் 2க்கும் வந்து எல்லா 28 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம்ல ரவுண்ட் 1ல, அதுக்கு மேலே நம்ம திருப்பி 28 சிங்கிள் க்ரோஷே வந்து ரவுண்ட் 2லேயும் ஒர்க் பண்ணிகிட்டே போகணும். இதே மாதிரி நம்ம 28 சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் 2க்கும் வந்து போட்டுட்டு எண்டு வரைக்கும் வரணும். நான் எண்டுக்கிட்ட வரப்போ காமிக்கிறேன்.
3 செயின்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து அதில் வந்து திருப்பி சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். சிங்கிள் க்ரோஷேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விடுறது வந்து பார்த்திங்கன்னா இதான நம்ம கடைசியாக அந்த மேலே வர்றது இந்த 2 நூலுக்கும் கீழே கேப் இருக்கும். ஸோ இங்கே வந்து கேப் வரும், இந்த இடத்துக்கிட்ட கேப் வரும். இது உள்ளே விடுறப்போ நம்ம ஒரு நூல் மேலே உள்ளே மட்டும் விட்டு எடுத்துட்டோம்னா இங்கே இன்னொரு நூல் இருக்குது பாருங்கள், அந்த நூல் வந்து அந்த மாதிரி விடக்கூடாது. அந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த இது வந்து செயின் பின்னல் வந்து அழகாக வராது. என்ன பண்ணணும்னா இது விடுறப்பவே இந்த 2 நூலையும் தாண்டி உள்ளே விடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இதுதான் அந்த 2 நூல். அந்த 2 நூலுக்கு அடியில் விட்டிங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே போயிடும் ஊசி. போயிட்டு திருப்பி வெளியில் எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளேயும் விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே வந்து ஒரு நூல் மேலே மட்டும் போட்டு எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த கடைசி செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கர்வ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து நம்ம சிங்கிள் செயின் போட்டு டேர்ன் பண்ணதுனால அப்படி இருக்குது. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த கேப்பில் நீங்கள் உள்ளே விட்டுட்டு திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிங்கன்னா அது கரெக்டாகிடும். தெரியாது பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஹைட்டு. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வந்து தேவை கிடையாது. பண்ணிட்டு நீங்கள் ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அது கரெக்டாகிடும். அதே மாதிரி நம்ம எப்படி இந்த இடத்துக்கிட்ட வந்து டேர்ன் பண்ணுறப்போ ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணமோ அதே மாதிரி எல்லா டேர்ன்ஸ்கிட்டையுமே ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. இப்போது 3 ரோஸ் முடிஞ்சிச்சு, 4th ரோ போக போகிறோம். இது வந்து இந்த ப்ளூவோட ஃபைனல் ரோ. டேர்ன் பண்ணி இந்த ஹோல் இந்த 2 நூலுமே மேலே வரணும். அதுக்குள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷே ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இதே மாதிரி இந்த 4th ரோ ஃபுல்லாக முடியணும். இது 4th ரோட எண்டு. இப்போது இந்த ரோவை முடிக்க போகிறோம். நம்ம திருப்பி ஒரு செயின் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு நூலை வந்து விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த செயின் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே இழுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதை வந்து நம்ம அடுத்த ரோ போகிறோம் இல்லையா, அது உள்ளே இப்படி மேலக்க வச்சு பின்னிடலாம். அதனால் கவலை கிடையாது. இப்போ அடுத்த கலர் வந்து கனகாம்பர கலர். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.